தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு குறித்து ஆலோசனை நடத்தினார். நிகழ்ச்சியின்போது கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட பொது விநியோக அங்காடி விற்பனையாளர்களுக்கான கூட்டம் திருக்கோவிலூரில் நடைபெற்றது. திருக்கோவிலூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எல். வெங்கடேசன் கலந்து கொண்டு தமிழக அரசு வழங்கும் இலவச அரிசியை அதிகாரிகள் சிலர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாகவும், இதுபோன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது உணவு தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரை அடுத்த சேத்துப்பட்டு ஒன்றிய தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக துணைச் செயலாளரும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினருமான டி. சுரேஷ்குமார், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெய்சன் ஜேக்கப் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கேப்டனின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது மற்றும் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது ஆகியவை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரை அடுத்த சேத்துப்பட்டு பேரூராட்சியில் தேமுதிக சார்பில் ஏழை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் வெள்ளை கேட் தினகரன் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை டி. முருகேசன் கலந்து கொண்டார். கேப்டன் பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்தும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையை அடுத்த அனகாபுத்தூர் தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தனர். நாமகிரிப்பேட்டையில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், சேந்தமங்கலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேப்டன் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கும் பணியும் கழக கொடியேற்று விழாவும் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேமுதிக கொடியேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் கழக கொடியை ஏற்றி வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சேலம், கடலூர் இடையிலான ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக சார்பில் மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் கிழக்கு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகளின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகள் வழங்குவது குறித்தும், சேலம் கடலூர் ரயில் போக்குவரத்து அதிகரிக்க வலியுறுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட MLA அழகாபுரம் மோகன்ராஜ் கலந்து கொண்டார். திருத்தணி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் பாலசுப்ரமணியம் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீகாளிகாபுரம், எறும்பி, கல்யாணபுரம், கைவலசா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருத்தணி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் சுப்பிரமணியம் நேரில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார்.
அப்போது திருத்தணி தொகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் பேருந்து வசதிகள் ஆகியவற்றை செய்து தருவதாக அவர் வாக்குறுதியளித்தார். இதேபோல திருத்தணியை அடுத்த ஆர்கேபேட்டை ஒன்றியத்தை சேர்ந்த வேந்தாபுரம் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த குடிநீர் பிரச்சினை குறித்து இந்த பகுதி மக்கள் திருத்தணி தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் சுப்பிரமணியத்திடம் புகார் செய்தனர். இதையடுத்து அவர் அந்த கிராமத்திற்கு சென்று அங்கு உடைந்து சேதமடைந்த குழாய்களை பழுது பார்க்க நடவடிக்கை எடுத்தார். இதையடுத்து அங்கு புதிய குழாய்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. தங்கள் கிராம குடிநீர் பிரச்சினையை தீர்த்து வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர்.